ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SPR வீல்ஸ் டிராவல் சேனல். மீண்டும் ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். மிகவும் மகிழ்ச்சி. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்த அனைவருக்கும் நன்றி. இன்றைய இலக்கு பேயோன் கெமர் கோயில் ஆகும். பேயோன் கெமர் கோயில் கம்போடியா, குறிப்பாக கிராங் சீம் ரீப் அமைந்துள்ளது. கம்போடியாவின் அங்கோரில் உள்ள பௌத்த மதத்துடன் தொடர்புடைய அழகாக அலங்கரிக்கப்பட்ட கெமர் கோயில்தான் பயோன் கெமர் கோயில். 12ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் அல்லது 13ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் மன்னர் ஜெயவர்மன் 7ஆமின் அரசு கோயிலாக கட்டப்பட்ட பயோன் ஜெயவர்மனின் தலைநகரான ஆங்கோர்தோமின் மையத்தில் உள்ளது. பாயோனின் மிகவும் தனித்துவமான அம்சம் பிரம்மாவின் அமைதியான மற்றும் புன்னகைக்கும் கல்முகங்கள் 7ஆம் ஜெயவர்மனின் முகத்தை ஒவ்வொரு பக்கத்திலும் மாதிரியாக கொண்டிருப்பது. மேல் மொட்டை மாடியிலிருந்து நீண்டு அதன் மைய சிகரத்தை சுற்றி கொத்தாக இருக்கும் பல கோபுரங்கள். முக்கிய பாதுகாப்பு அமைப்பான அங்கோர் பாதுகாப்பிற்கான ஜப்பானிய அரசாங்க குழு அங்கோர் வாட்டின் பாரம்பரிய பாணியுடன் ஒப்பிடும்போது கெமர் கட்டிடக்கலையின் புரோக் பாணியின் மிகவும் குறிப்பிடத்தக்க வெளிப்பாடு என்று JSA விவரித்துள்ளது. பேயோன் கோயிலின் வெளிப்புறத்தில் தூரத்திலிருந்து பார்க்கும்போது அற்புதமான ஆனால் குழப்பமான கற்களின் குவியலாக தோன்றும் கல் கோபுரங்கள், காட்சியகங்கள் மற்றும் அடித்தள சிற்பங்களின் அற்புதமான மற்றும் சிக்கலான அமைப்பு உள்ளது. இந்த பரோக் கெமர் கட்டிடக்கலை பாணி அருகிலுள்ள அங்கோர் வாட்டின் உன்னதமான சமச்சீர்மையுடன் கூர்மையாக வேறுபடுகிறது. பிரமாண்டமான கல் முகங்களை கொண்ட கோபுரங்கள், மிகவும் அடையாளம் காணக்கூடிய அம்சங்கள், டஜன் கணக்கான கல் கோபுரங்கள், ஒவ்வொன்றும் கார்டினல் திசைகளை நோக்கி செல்லும் பல பிரம்மாண்டமான அமைதியான புன்னகை முகங்களை கொண்டுள்ளன. இரக்கத்தின் போதிசத்துவர், அவலோகிதேஸ்வரர் அல்லது மன்னர் ஜெயவர்மன் 7ஆமின் ஒரு சிறந்த சாயல் ஆகியவற்றை குறிப்பதாக நம்பப்படும் முகங்கள் எங்கும் நிறைந்த மற்றும் கம்பீரமான விளைவை உருவாக்குகின்றன. இன்று 200க்கும் மேற்பட்ட முகங்கள் எஞ்சியிருந்தாலும் முதலில் 54 கோபுரங்கள் கெமர் பேரரசின் 54 மாகாணங்களை குறிக்கின்றன. பயோனின் அசல் பெயர் ஜெயகிரி வெற்றிமலை அல்லது பிரம்மாவின் மலை ஜெயா. பிரம்மாவிற்கும் கிரிக்கும் மற்றொரு பெயர் சின்ஹாகிரி லயன் பாறைக்கு ஒத்த சமஸ்கிருத வேர்களை கொண்டது. பயோன் என்ற பெயர் 1880 இல் எட்டியன் ஐமோனியர் என்பவரால் வழங்கப்பட்டது. அவரது அறிக்கையின்படி பயோன் என்பது கெமர் மொழியில் பயந்து என்று எழுதப்பட்டதை லத்தீன் மொழியில் மொழிபெயர்ப்பாகும். இது பாலி வேஜயந்த் அல்லது சமஸ்கிருத வைஜயந்தின் சிதைந்த வடிவமாக இருந்திருக்க வேண்டும் என்று அவர் கருதினார். இந்திரனின் வான அரண்மனையின் பெயர் பயோன் பூமிக்குரிய பிரதிபலிப்பாக கருதப்படுகிறது.
சமஸ்கிருத முன்னொட்டாக முதல் எழுத்து பாஃப் நோம் போன்ற பிற இடங்களில் காணப்பட்டதைப் போலவே இருந்தது. மேலும் ஒரு பாதுகாவலர் அல்லது பாதுகாவலரின் இருப்பை குறிக்கலாம். மலை போன்ற அமைப்பு. இந்து மற்றும் பௌத்த அண்டவியலில் பிரபஞ்சத்தின் மையமான மேருமலையை அடையாளப்படுத்தும் மலை போன்ற பிரமிட்டை உருவாக்க வடிவமைக்கப்பட்ட 3 நிலைகளில் கோயில் கட்டப்பட்டுள்ளது. அங்கோர் தோம் நகரின் மையத்தில் பயோன் அமைந்திருப்பதால் நகரத்தின் வெளிப்புறச் சுவர் மற்றும் அகழி அதன் பாதுகாப்பு அடைப்பாக செயல்படுகின்றன. இதனால் கோயில் தரையிலிருந்து திடீரென உயர்ந்து வருவது போல் தெரிகிறது. விரிவான அடிப்படை நிவாரணங்கள். கோயிலின் வெளிப்புறச் சுவர்கள் 1.2 கிலோமீட்டருக்கும் அதிகமான சிக்கலான அடிப்படை நிவாரண வேலைப்பாடுகளால் மூடப்பட்டுள்ளன. இந்த சிற்பங்கள் 12ஆம் நூற்றாண்டின் கம்போடியாவில் வரலாற்று நிகழ்வுகள் மற்றும் அன்றாட வாழ்க்கையின் காட்சிகளின் தெளிவான மற்றும் விரிவான சித்தரிப்புகளுக்கு பெயர் பெற்றவை. அங்கோர் அறிஞர் மாரிஸ் கிளேஸின் கூற்றுப்படி பயோன் கற்களின் ஒரு சேற்றாக வானத்தை தாக்கும் ஒருவித நகரும் குழப்பமாக தோன்றுகிறது. இராஜ்யத்தின் பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் நகரங்களின் பிரதிநிதிகள். முதலில் ஒரு இந்து கோவிலான பயோன் ஜெயகிரி ஜெயவர்மன் 7ஆமின் பிரம்மாண்டமான நினைவு சின்ன கட்டுமானம் மற்றும் பொதுப்பணி திட்டத்தின் மையப் பொருளாக இருந்தது. இது அங்கோர் தோமின் சுவர்கள் மற்றும் நாக பாலங்கள் மற்றும் விஷ்ணு தாப்ரோம் மற்றும் பாண்டே கேடி கோயில்களுக்கும் காரணமாக இருந்தது. கோயிலின் மேல் மொட்டை மாடியின் பார்வையில் இருந்து பல கோபுரங்களை ஆக்கிரமித்துள்ள கல் முகங்களின் அமைதியால் ஒருவர் வியப்படைகிறார். கோயிலின் கோபுரங்களில் உள்ள 216 பிரம்மாண்டமான முகங்களின் ஒற்றுமை பல அறிஞர்களை அந்த முகங்கள் ஜெயவர்மன் 7ஆமின் பிரதிநிதித்துவங்கள் என்ற முடிவுக்கு இட்டுச் சென்றுள்ளது. முகங்கள் கருணையின் போதிசத்வாவான அவலோகிதேஸ்வரருக்கு சொந்தமானது என்று அறிஞர்கள் கருதுகின்றனர். ஆனால் சில உள்ளூர்வாசிகள் கோயில் பிரம்மாவுக்காக கட்டப்பட்டதாக நம்புகிறார்கள். ஏனெனில் முகங்களில் 4 உள்ளன. பிரம்மாவின் 4 முகங்களை குறிக்கும் பக்கங்களும் உள்ளன. மேலும் முகங்களுக்கு 3 கண்கள் உள்ளன. இது திரிமூர்த்தியில் சிவனை குறிக்கிறது. புத்தரின் உருவங்கள் கழுத்தணிகள், பெரிய காதணிகள் மற்றும் கிரீடம் போன்ற நகைகளை அரிதாகவே அணிகின்றன. 2 கருதுகோள்களையும் ஒன்றுக்கொன்று விளக்குவதாக கருத வேண்டியதில்லை. ஜெயவர்மன் 7 தன்னை ஒரு தேவராஜா கடவுள் ராஜா என்று நினைப்பதில் கெமர் மன்னர்களின் பாரம்பரியத்தில் நேரடியாக நின்றார் என்று அங்கோர் அறிஞர் ஜார்ஜ் கோடெஸ் கோட்பாடு செய்துள்ளார். வித்தியாசம் என்னவென்றால் அவரது முன்னோடிகள் இந்துக்கள் மற்றும் பிரம்மா மற்றும் அவரது சின்னமான சதுர்முகத்துடன் 4 முகங்கள் தங்களை இணைத்து கொண்டாலும் ஜெயவர்மன் 7ஆம் ஒரு பௌத்தர்.
பயோன் கோயில் ஒரே நிகழ்வில் அழிக்கப்படவில்லை. மாறாக மத மாற்றங்கள், கைவிடுதல், காலநிலை மற்றும் கொள்ளை காரணமாக பல நூற்றாண்டுகளாக சேதத்தை சந்தித்தது. இன்று கோயிலின் துண்டு துண்டான தோற்றம் இந்த பல காரணிகளின் விளைவாகும். 13ஆம் நூற்றாண்டில் மத சகிப்புத்தன்மையின்மை காலத்தில் மிகவும் குறிப்பிடத்தக்க வேண்டுமென்றே சேதம் ஏற்பட்டது. ஒரு இந்து மன்னரின் உருவச் சிதைவு. பயோன் முதலில் ஒரு மகாயான புத்த கோவிலாகும். இது மன்னர் ஜெயவர்மன் 7ஆம் கட்டப்பட்டது. இருப்பினும் 13ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் அவரது வாரிசான ஜெயவர்மன் 8ஆம் சுருக்கமாக அரசு மதத்தை இந்து மதத்திற்கு மாற்றினார். பௌத்த உருவங்களை அழித்தல். மன்னர் ஜெயவர்மன் 8ஆம் புத்த சின்னங்களை அகற்றுவதை நோக்கமாக கொண்ட பரவலான ஐகானோக்லாசம் சிலை அழிப்பு பிரச்சாரத்தை நடத்தினார். கோயிலின் அற்புதமான மைய புத்தர் சிலை 12 அடி உயர அமர்ந்த உருவம் உடைக்கப்பட்டு ஒரு கிணற்றில் வீசப்பட்டது. பல புத்த சிற்பங்களும் முறையாக சிதைக்கப்பட்டன. புதிய நம்பிக்கைகளுக்கான மாற்றங்கள். அதை தொடர்ந்து வந்த பிற மத குழுக்களும் கோவிலில் மாற்றங்களை செய்து தங்கள் சொந்த நடைமுறைகளுக்கு ஏற்ப கட்டமைப்புகளை சேர்த்து மாற்றியமைத்தனர். இன்று காணப்படும் பௌத்த மற்றும் இந்து அம்சங்களின் கலவையானது இந்த மாறிவரும் நம்பிக்கைகளின் நேரடி விளைவாகும். பதினெட்டாம் நூற்றாண்டில் கெமர் தலைநகரம் அங்கோரிலிருந்து நகர்த்தப்பட்ட பிறகு பயோன் கைவிடப்பட்டு இயற்கைக்கு கீழே விடப்பட்டது. காடுகளால் மீட்டெடுக்கப்பட்டது. பல நூற்றாண்டுகளாக கோயில் அடர்ந்த காடுகளால் நிரம்பியிருந்தது. ஆலமரம் மற்றும் அத்தி மரங்களின் வேர்கள் கல் தொகுதிகளை பிரித்தன. மேலும் காடு படிப்படியாக கட்டமைப்பை விழுங்கியது. வானிலை மற்றும் மண் பிரச்சனைகள், பலத்த பருவமழை மற்றும் பல ஆண்டுகளாக சுற்றுச்சூழல் அழுத்தம் கோயிலின் அடித்தளத்தை பலவீனப்படுத்தியது. 1990களில் ஜப்பானிய மறுசீரமைப்பு முயற்சிகள் வடக்கு நூலகத்தின் அடியிலுள்ள மண்காலப்போக்கில் உடைந்து அது குறைந்து போனதை கண்டறிந்தன. இந்த கோயில் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது. எனவே அதன் கட்டிடங்கள் கிழக்கு மேற்கு அச்சில் நீட்டிக்கப்பட்ட அடைப்புகளுக்குள் மேற்கு நோக்கி அமைக்கப்பட்டுள்ளன. கோயில் அங்கோர்தோமின் சரியான மையத்தில் அமைந்திருப்பதால் நகரத்தின் ஒவ்வொரு முக்கிய புள்ளிகளிலும் உள்ள வாயில்களிலிருந்து சாலைகள் நேரடியாக அதற்கு இட்டுச் செல்கின்றன. கோயிலுக்கு சுவர் அல்லது அகழிகள் இல்லை. இவை நகரத்தின் அகழிகளால் மாற்றப்படுகின்றன. 9 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட நகர கோயில் ஏற்பாடு தெற்கே 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அங்கோர் வாட்டை விட மிக பெரியது. கோயிலுக்குள் 2 கேலரி உரைகள், 3வது மற்றும் 2வது உரைகள் மற்றும் ஒரு மேல் மொட்டை மாடி முதல் உரை உள்ளன. இந்த கூறுகள் அனைத்தும் ஒருவருக்கொருவர் எதிராக கூட்டமாக உள்ளன. இடையில் சிறிய இடைவெளி உள்ளது. அதன் கட்டிடக்கலை மற்றும் திறந்த வெளிகளின் பிரம்மாண்டமான அளவை கவர்ந்த அங்கோர் வாட் போலல்லாமல் பேயோன் அதற்கு மிகவும் இறுக்கமான ஒரு சட்டகத்திற்குள் சுருக்கப்பட்டிருப்பது போன்ற தோற்றத்தை அளிக்கிறது.
வெளிப்புற காட்சியகத்தின் வெளிப்புறச் சுவரில் அங்கோரியன் கேமர் மக்களின் அன்றாட வாழ்க்கையின் வரலாற்று நிகழ்வுகள் மற்றும் காட்சிகளை சித்தரிக்கும் தொடர்ச்சியான அடிப்படை சிற்பங்கள் உள்ளன. மிகவும் விரிவான மற்றும் தகவல் தரும் என்றாலும் அடிப்படை சிற்பங்கள் எந்த வகையான கல்வெட்டு உரையுடனும் இல்லை. அதனால்தான் எந்த வரலாற்று நிகழ்வுகள் சித்தரிக்கப்படுகின்றன, வெவ்வேறு நிவாரணங்கள் எவ்வாறு தொடர்புடையவை என்பதில் கணிசமான நிச்சயமற்ற தன்மை உள்ளது. கிழக்கு கோபுரத்திலிருந்து கடிகார திசையில் பாடங்கள் தெற்கு காட்சியகத்திலிருந்து ஒரு கடற்படை போரை சித்தரிக்கிறது. இந்த பகுதி சாம் வீரர்கள் ஒரு படகில் இருப்பதையும் தண்ணீரில் இறந்த கெமர் போராளிகளையும் காட்டுகிறது. கிழக்கு காட்சியகத்தின் தெற்கு பகுதியில் இசைக்கலைஞர்கள், குதிரை வீரர்கள் மற்றும் அதிகாரிகள் யானைகள் மீது ஏற்றப்பட்டு உணவுப் பொருட்களின் வண்டிகளுடன் அணிவகுத்து செல்லும் கெமர் இராணுவம், சில சீன வீரர்கள் உட்பட. இன்னும் கிழக்கு காட்சியகத்தின் தெற்கு பகுதியில் முற்றத்திற்கு செல்லும் வாசலின் மறுபுறத்தில் மற்றொரு ஊர்வலத்தை தொடர்ந்து அங்கோரியன் வீடுகளை சித்தரிக்கும் உள்நாட்டு காட்சிகள் உள்ளன. அவற்றில் சிலர் சீன வணிகர்கள் போல் தெரிகிறது. தென்கிழக்கு மூலை மண்டபத்தில் கோபுரங்கள், அப்சரஸ்கள், அங்கோர் தோமுக்கு அப்பால் பல பிரபலமான மற்றும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த கோயில்கள் அருகிலே உள்ளன. அங்கோர் வாட் கம்போடியாவின் மிகவும் சின்னமான மற்றும் சிறப்பாக பாதுகாக்கப்பட்ட கோயில். அங்கோர் வாட் அங்கோர் தோமிலிருந்து சுமார் 4 கிலோமீட்டர் தெற்கே உள்ளது. இது ஒரு அற்புதமான காட்சி, தலை சிறந்த படைப்பாகும். குறிப்பாக சூரிய உதயத்தில் பார்க்க வேண்டிய ஒன்றாகும். தா ப்ரோம் டோம் பிரைட்டர் கோயில் என்று அழைக்கப்படும் இந்த தளம் கோயிலின் பழங்கால கற்களுடன் பின்னி பிணைந்திருக்கும் பிரம்மாண்டமான மரவேர்களுக்கு பிரபலமானது. காட்டின் மறுசீரமைப்பை காட்சிப்படுத்துவதற்காக இது வேண்டுமென்றே சீரமைக்கப்படாமல் விடப்பட்டது. பாண்டே கேடாய் இந்த 12ஆம் நூற்றாண்டின் புத்த மடாலயம் தா ப்ரோமை விட குறைவான நெரிசலானது மற்றும் அழகான ஓரளவு வளர்ந்த கல் கட்டமைப்புகளை கொண்டுள்ளது. பிரியா கான் மர்மமான சிக்கலான அமைப்பை கொண்ட மற்றொரு பெரிய சீரமைக்கப்படாத மடாலய வளாகம். இது காடுகளால் மீட்டெடுக்கப்பட்ட வளிமண்டலத்தில் தா ப்ரோம் போன்றது, ஆனால் மிகவும் விரிவானதாக உணர்கிறது. தா ஷோம் அதன் கிழக்கு வாயிலுக்கு பெயர் பெற்ற ஒரு சிறிய ஆனால் மிகவும் அழகிய கோயில். இது ஒரு கழுத்தை நெரிக்கும் அத்தி மரத்தின் வேர்களால் முழுமையாக சூழப்பட்டுள்ளது. பார்வையாளர் குறிப்புகள் மற்றும் நடைமுறை ஆலோசனை கோவிலின் அழகை தாண்டி மதிப்புரைகள் சிறந்த அனுபவத்திற்கான நடைமுறை வழிகாட்டுதலை வழங்குகின்றன. ஒரு வழிகாட்டியை நியமிக்கவும் சிற்பங்களின் வரலாறு மற்றும் முக்கியத்துவத்தை முழுமையாக புரிந்து கொள்ள பலர் அறிவுள்ள வழிகாட்டியை நியமிக்க பரிந்துரைக்கின்றனர். உங்கள் வருகை நேரம், சிறந்த வெளிச்சம், குளிரான வெப்பநிலை மற்றும் குறைவான கூட்டத்திற்கு அதிகாலை அல்லது பிற்பகல் செல்வது பரிந்துரைக்கப்படுகிறது. குரங்குகளை பாருங்கள். பல விமர்சகர்கள் குரங்குகளின் இருப்பை குறிப்பிடுகின்றனர். இது கவர்ச்சியான சூழலை கூட்டுகிறது, ஆனால் எச்சரிக்கை தேவை. உடை குறியீடு பார்வையாளர்கள் தோள்கள் மற்றும் முழங்கால்களை மூடிக்கொண்டு அடக்கமாக உடை அணிய நினைவூட்டப்படுகிறார்கள். வசதியான காலணிகளை அணியுங்கள். கோயிலின் சீரற்ற பாறை மேற்பரப்புகள் மற்றும் படிக்கட்டுகள் வசதியான உறுதியான பாதணிகள் அவசியம் என்பதை குறிக்கிறது. இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் ஷேர் செய்யவும், லைக் செய்து ஷேர் செய்யவும், கருத்து தெரிவிக்கவும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்யவும். இதே போன்ற ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திப்பேன். நன்றி, விடைபெறுகிறேன்.